மான் கரடு அத்தியாயம் 5. அன்றைக்கு செங்கோடன் தரையில் நடக்கவில்லை, வானத்தில் பறந்து கொண்டிருந்தான். கடலில் அலைகளுக்கு மத்தியில் மிதந்து கொண்டிருந்தான். மேக குதிரைகளில் சவாரி செய்தான். மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை தாவி தேர் திருவிழாவுக்கு போவதற்காக அவன் பத்திரப்படுத்தி வைத்திருந்த சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு, சட்டை பையில் 8 காசையும் எடுத்து போட்டுக்கொண்டு, தலையில் ஜோராக முண்டாசு கட்டி கொண்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே சினிமாவுக்கு கிளம்பி சென்றான். பொய்மான் கரடு ஓரமாக போன சாலைக்கு 1/2 மைல் கிழக்கே செங்கோடனுக்கு கேணியும் காடும் குடிசையும் இருந்தன. அந்த சாலைக்கு 1/2 மைல் மேற்கே சின்னமநாயக்கன்பட்டிக்கு வந்திருந்த டூரிங் சினிமாவின் டேரா இருந்தது. செங்கோடன் அங்கே போய் சேர்ந்தான். கொஞ்ச நேரம் கூடாரத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான். குமாரி பங்கஜா வந்திருக்கிறாளா என்று பார்ப்பதற்காக தான். ஆனால் அவளுடைய தரிசனம் கிட்டவில்லை. சினிமா பார்ப்பதற்காக வந்திருந்த சில ஸ்திரீகள் அங்கும் இங்கும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அருகில் சென்று செங்கோடன் உற்று பார்த்தான். அவர்கள் இவனை சற்று ஏளனமாக பார்த்து சிரித்தார்கள். ஒருவருக்கொருவர் செங்கோடனை பற்றி பரிகாசமாக பேசி கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருத்தி அவனை பார்த்து, "என்ன மச்சான், புகையில இருக்கிறதா?" என்று கேட்டாள். "தூ, பட்டிக்காட்டு ஜென்மங்கள்" என்று செங்கோடன் முணுமுணுத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். சினிமா பார்க்க வந்தவர்கள் எல்லோரும் டிக்கெட் வாங்க தொடங்கினார்கள். செங்கோடன் மட்டும் காத்து கொண்டிருந்தான். முதல் மணி அடித்ததாகிவிட்டது. அப்படியும் அந்த குமாரி பங்கஜாவை காணவில்லை. ஒருவேளை அவள் வந்ததை தான் கவனிக்கவில்லையோ என்னவோ, டிக்கெட் வாங்கி கொண்டு கூடாரத்திற்கு போய்விட்டாளோ என்னவோ என்ற சந்தேகம் செங்கோடன் மனதில் உதித்தது. உடனே அவசரமாக சென்று 2.25 கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டான். அப்போது கூட ஒருவேளை வெளியில் வந்து கொண்டிருக்கிறாளோ என்று பார்த்து கொண்டே விரைவாக நடந்து கூடாரத்திற்குள் சென்றான். 2-3 இடத்தில் அவன் நுழைய பார்த்த இடங்களில் அவனுடைய டிக்கெட்டை பார்த்துவிட்டு முன்னுக்கு போ பின்னுக்கு போ என்றார்கள். செங்கோடனும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு முன்னுக்கு போனான். 2.25 டிக்கெட் வாங்கிய ஜனங்கள் அதற்குள் கொட்டகைக்குள் நிறைத்து விட்டார்கள். செங்கோடன் எல்லோருக்கும் முன்னாடி சென்று திரைக்கு சமீபத்தில் உட்கார்ந்து கொண்டான். இவ்வளவு நேரம் கழித்து வந்தும் படத்துக்கு இவ்வளவு அருகாமையில் தனக்கு இடம் கிடைத்தது பற்றி மனதிற்குள் சந்தோஷப்பட்டான். அதிர்ஷ்டம் வருவது அப்படித்தான் வரும் என்று எண்ணிக்கொண்டான். ஆனால் அதிர்ஷ்டம் பூரணமாகவில்லை என்று நினைவு வந்தது. உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழும்பி எழும்பி நாலாபுரமும் பார்வையை செலுத்தினான். குமாரி பங்கஜாவை எங்கும் காணவில்லை. திரையில் படம் ஆரம்பமாகிவிட்டது. செங்கோடன் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து பார்க்கையில் திரையில் வந்த ஒவ்வொரு உருவமும் செங்குத்தாக வளர்ந்து பூதாகர வடிவமாக தோன்றியது. பேசுவதற்கோ பாடுவதற்கோ வாயை திறந்தபோது பூதம் வாயை பிளப்பது போலவே இருந்தது. ஆயினும் இதுதான் சினிமாவில் தமாஸ் என்று செங்கோடன் நினைத்து கொண்டான். மற்றவர்களை காட்டிலும் 4 மடங்கு சிரித்தான். 8 மடங்கு கையை கொட்டினான். சினிமாவில் வந்த உருவங்கள் சொல்லும் வார்த்தைகளை இவன் திரும்பி சொல்லத் தொடங்கினான். பக்கத்தில் இருந்தவர்கள் அவனை அடக்க பார்த்தார்கள். "இந்த குடிகாரனை வெளியில் பிடித்து தள்ளு" என்றது ஒரு குரல். "அது யார் குடிகார பயல் இங்கே வந்தது? யார் குடிகார பயல்?" என்று சொல்லிவிட்டு செங்கோடன் சுற்றும் முற்றும் பார்த்தான். கூடார சினிமாக்களில் சுமார் 1000 சொச்சம் அடிப்படம் காட்டியதும் படத்தை நிறுத்திவிட்டு விளக்கு போடுவார்கள். முதல் தடவை விளக்கு போட்டதும் செங்கோடன் படம் முடிந்துவிட்டது என்று எண்ணிக்கொண்டு எழுந்தான். பக்கத்தில் இருந்தவர்கள் உட்காரு உட்காரு என்று இறைந்தார்கள். "இன்னும் கொஞ்சம் படம் பாக்கி இருக்கிறதா?" என்று செங்கோடன் கேட்டான். "அட பட்டிக்காடு, 1000 அடிதான் ஆகியிருக்கிறது, இன்னும் 17,000 அடி பாக்கி இருக்கிறது" என்றார் ஒரு சினிமா ரசிகர். "என்ன ஐயா விளையாடுகிறாய்? 17,000 அடியை எவனாலேயே தாங்க முடியும்? கடோச்சனாலேயே கூட முடியாதே" என்றான் செங்கோடன். இப்படி சொல்லிக்கொண்டே அவன் பின்னால் பார்த்தபோது சினிமா கூடாரத்தின் அந்த பக்கத்து ஓரத்தில் குமாரி பங்கஜா உட்கார்ந்திருப்பதை கண்டான். அவளுக்கு பக்கத்தில் 2 ஆண் பிள்ளைகள் உட்கார்ந்திருந்தார்கள். ஆனால் அவர்களை அவன் பொருட்படுத்தி கவனிக்கவில்லை. ஐயோ பாவம், அவ்வளவு தூரத்திலே போய் உட்கார்ந்திருக்கிறாளே, படம் ஒன்றும் தெரியாதே, தாமதித்து வந்ததினால் அங்கேதான் இடம் கிடைத்தது போல் இருக்கிறது என்று எண்ணி அனுதாபப்பட்டான். அவனுக்கு பக்கத்திலே இருந்த ஒரு ஆள் அவனுடைய ஆர்ப்பாட்டம் பொறுக்காமல் எழுந்து போய்விட்டான். அந்த இடம் காலியாக இருந்தது. செங்கோடன் சற்றென்று தன்னை தலையில் இருந்த முண்டாசை எடுத்து விரித்து அந்த இடத்தில் போட்டான். குமாரி பங்கஜா இருந்த இடத்தை பார்த்து கையினால் சமிக்கை செய்து கொண்டே, "வா, இங்கே இடம் இருக்கிறது, வந்து விடு" என்றான். குமாரி பங்கஜா அதை கவனித்ததாக தெரியவில்லை. அவள் காதில் இவன் அழைப்பு விழுத்ததாகவும் தோன்றவில்லை. ஆனால் இவனுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் அதை கேட்டு சிரித்தார்கள்.
அந்த பட்டிக்காரன் தலையில் அடித்து உட்காரவை என்றது ஒரு குரல். மறுபடியும் விளக்கு அணைந்தது. கூடாரம் இருண்டது. திரையில் படம் ஓடத் தொடங்கியது. செங்கோடனுக்கு இந்த தடவை படம் பார்ப்பதில் உற்சாகம் மிக குறைந்துவிட்டது. உண்மையில் படத்தின் பேரில் அவன் மனம் செல்லவே இல்லை. குமாரி பங்கஜா வெகு தூரத்தில் படம் தெரியாத இடத்தில் உட்கார்ந்திருக்கிறாளே என்ற கவலை அவனை பிடுங்கி தின்றது. அடுத்த தடவை விளக்கு எரிய தொடங்கியதும் செங்கோடன் தன் தலைக்குட்டையை நன்றாக தரையில் 2 பேருக்கு இடம் காணும்படி விரித்து விட்டு எழுந்து போனான். கூடாரத்தின் பின்னால் சென்று குமாரி பங்கஜா உட்கார்ந்திருந்த இடத்திற்கு நுழைய பார்த்தான். அங்கே காவலுக்குள் நின்றவர்கள் அவனை தடுத்தனர். எங்கே போகிறாய் என்றான். அந்த அம்மாவிடம் பேச வேண்டும் என்றான் செங்கோடன். இங்கே பேச முடியாது. சினிமா கொட்டகையிலே பேச்சு என்ன வந்தது? வெளியில் வந்த பிறகு இஷ்டம் போல பேசிக்கொள். என்ன ஐயா இப்படி ஏறுமாறாய் பேசுகிறாய்? அங்கே திரைக்கு பக்கத்தில் இடம் சௌகரியமாய் இருக்கிறது. இந்த அம்மாக்களிடம் சொல்லி அழைத்து போக வந்தேன். நீ உள்ளே விடமாட்டேன் என்கிறாயே. அந்த ஆசாமி செங்கோடனை ஏற இறங்க பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு, ஆமாம் அப்படித்தான், உள்ளே விட முடியாது போ என்று சொன்னான். என்ன ஐயா யாரை பார்த்தாலும் ஒரே இழிப்பாய் இழிக்கிறீங்க. சினிமா என்றால் இப்படித்தானோ? என்னிடம் டிக்கெட் இருக்கிறது ஐயா என்று செங்கோடன் எடுத்து காட்டினான். கோபித்து கொள்ளாதே அப்பனே. நீ வைத்திருக்கிற டிக்கெட் 2.25 அணா டிக்கெட். அந்த அம்மா 1.25 ரூபாய் சீட்டில் உட்கார்ந்திருக்கிறாங்க. நீ கூப்பிட்டால் வருவாங்களா? அப்பா ஆமாம். நீ என்னத்துக்கு இவ்வளவு சிரமப்படுகிறாய்? உனக்கு அந்த அம்மாவை தெரியுமா என்றான். செங்கோடன் காதில் மற்றதெல்லாம் விழவில்லை. 1.25 ரூபாய் டிக்கெட் என்பது மட்டும்தான் நன்றாக விழுந்தது. அவன் மனதில் ஏற்பட்ட ஆச்சரியம் அவனுடைய வாய் அகலமாய் பிளந்திருந்தது தெரிந்தது. என்னையா நிஜமா சொல்கிறாயா? அந்த கேலி செய்கிறாயா? இவர்கள் எல்லாம் தலைக்கு 1.25 ரூபாய் கொடுத்துவிட்டா இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றான் செங்கோடன். இவர்கள் எதற்காக டிக்கெட் வாங்குகிறார்கள்? டிக்கெட்டில் வந்தவர்கள்தான் என்ற தனிந்த குரலில் சொன்னான் கேட் ஆசாமி. ஓசி டிக்கெட் என்றால் என்னவென்று செங்கோடனுக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு டிக்கெட்டா? அதில் எனக்கும் தான் 1 கொடேன் என்றான் செங்கோடன். நான் கொடுக்க முடியாது. அந்த அம்மாளுக்கு வல பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார் பார், அந்த சினிமாக்காரவுக்கு அவர் இந்த சினிமாவுக்கு மேனேஜர். அவரை நாளைக்கு கேளு. இப்போது உன் இடத்துக்கு போ. அந்த அம்மாவுக்கு இடப்பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறாரே அவர் யார் தெரியுமா? அவர் இந்த ஊர் பஞ்சாயத்து சபையின் மேனேஜர். போ போ, படம் ஆரம்பமாகிவிட்டது. இது என்னடா வம்பா இருக்கிறது? வலது பக்கத்திலே ஒரு மேனேஜர், இடது பக்கத்திலே ஒரு மேனேஜர் என்று முணுமுணுத்து கொண்டே செங்கோடன் தன் இடத்துக்கு போய் சேர்ந்தான். படம் ஆரம்பித்த பிறகு இருட்டில் தடுமாறி போய் சேர்ந்தபடியால் பலரும் அவனை திட்டினார்கள். ஆனால் அதெல்லாம் அவன் கவனத்துக்கு வரவில்லை. தன்னை சினிமாவுக்கு வர சொல்லிவிட்டு அந்த குமாரி பங்கஜா எங்கேயோ தூரத்தில் 2 ஆண் பிள்ளைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்திருப்பது பற்றியே யோசனையாயிருந்தது. நடுவில் அவகாசம் கிடைத்த போதெல்லாம் பக்கத்தில் இருந்தவர்களை விசாரித்து, சினிமாவில் குறைந்த விலை டிக்கெட் வாங்குபவர்கள் திரைக்கு பக்கத்தில் உட்காருவார்கள் என்றும், அதிக விலை டிக்கெட் வாங்குபவர்கள் தூரத்தில் உட்காருவார்கள் என்றும் செங்கோடன் தெரிந்து கொண்டான். அந்த ஏற்பாடு தலைகீழ் பாடமாகவே அவனுக்கு தோன்றியது. படத்தில் சுவாரஸ்யமான கட்டம் ஒன்று வந்தது. செம்பளவல்லி சொன்னாலே அந்த கட்டம்தான். கண்ணீர் விட்ட கதாநாயகியை கதாநாயகன் தேற்றி சமாதானம் செய்யும் இடம். செங்கோடன் அதில் கவனத்தை செலுத்தியிருந்தபோது திடீரென்று படம் நின்றது. ஒரு கணம் ஒரே இருட்டாய் இருந்தது. அடுத்த கணம் பின்னால் எங்கேயோ வெளிச்சமாக தெரிந்தது. நெருப்பு நெருப்பு என்று குரல் கிளம்பியது. உடனே கூடாரத்திற்குள் இருந்தவர்கள் விழுந்தடித்து ஓடத் தொடங்கினார்கள். பெண் பிள்ளைகள் ஐயோ ஐயோ என்று கத்தினார்கள். குழந்தைகளெல்லாம் வீறிட்டு அழுதன. செங்கோடன் எல்லாரையும் போல் எழுந்து நின்றான். வெளியே ஓட எத்தனித்தான். சட்டென்று ஒரு ஞாபகம் வந்தது. நெருப்பு பின்னாலே தானே பிடித்திருக்கிறது. குமாரி பங்கஜா அங்கேதானே இருக்கிறாள். செங்கோடனின் தலை சுழன்றது.